ஆண்டவர்க்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை, அதிகாலை ஆராதனை. ஆண்டவர்க்கே ஆராதனை. உன்னதரும் உயர்ந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியனுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய சகல நன்மைகளாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்திற்கு பதில் தந்து அற்புதங்களை செய்து மகிமையை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பதிவிடும் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்று நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். தேவ கரம் உங்களை நிச்சயமாகவே நடத்தும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலை நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களோடு இணைந்து பாடல்களை பாடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொழிலையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அவருடைய கிருபை உங்களை நடத்துவதாக. அவருடைய தயவு உங்களோடு கூட இருப்பதாக. ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மத்தியில் இருக்கிறார். இந்த காலை நேரம் புல்லில் மேல் இறங்குற பனியை போல அவருடைய கிருபை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அவருடைய மகிமை உங்கள் குடும்பத்தை நிரப்புகிறது. விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தரை பாடி ஆராதித்து நாமத்தை உயர்த்த போகிறோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் இடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. இந்த காலை நேரத்தில் 108ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள். 108ஆம் சங்கீதம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை வாசித்து நான் பாட போகிறோம். 108:1. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. என கர்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவரோடு சம்பாசிப்பதற்கு, அவர் சொல்லும் பதிலை கேட்பதற்கு நாம் எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2வது வசனம், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். அப்ப அதிகாலையில் ஆண்டவரை தேடுவது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், ஒரு சிறந்த அனுபவம். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 3வது வசனம், கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் துதிப்பேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் ஆயத்தமாய் இருக்கிற ஆண்டவரை நான் பாடும்போது என் உதடுகளை மீட்டுக்கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகளும் என்று சங்கீதம் 71:23 சொல்லப்பட்டபடி நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி இந்த காலை நேரத்தில் ஆராதிப்போம். அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய ஜனங்கள் இந்த காலை நேரத்தில் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நேரம், அவரை தொழுது கொள்ளுகிற நேரம், அவரை சேவிக்கிற நேரம், அவருடைய பாதப்படியில் காத்திருக்கிற நேரம், அவர்களோடு கூட நாமும் இணைந்து தேவனை துதிப்பது உன்னதமான அனுபவம். அந்த கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை, பழைய பாடல், உற்சாகமாய் பாடி இவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள்.
துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாவே ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளி அதனை எங்களுள்ள அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே அனைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே சர்வ வல்லவரே நன்மைகள் குறையாதே. நல்லவரே சர்வ வல்லவரே நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன்
அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென் ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கிருபாகரனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் ஆவலோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் விருப்பத்தோடும் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஆணி வாய்ந்த கரம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன் சஞ்சலத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வந்திருக்கிற மக்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போது சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி அசைவாடு. உங்க சத்தம் உயரட்டும். ஷாபாகாதே. எங்கள் மத்தியில் அசைவாடுவீராய். இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் ஆமென், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம்
நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. நம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா. நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதில் சுகம் தருவா. நம் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதில் சுகம் தருவா. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். நம் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். நம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆமென் தொடரும்.
தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கோட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அபிஷேக நதினாலே அகிலமெங்கு பரவிடுவேன். அபிஷேக நதினாலே அகிலமெங்கு பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நாங்கள் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், அல்லேலூயா, போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். கனி கொடுக்கு மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கு மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்து மருந்தும் நானே, சபைக்கு விருந்து நானே. விருந்து மருந்தும் நானே, சபைக்கு விருந்து மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எங்கள் பாத்திரம் வழிந்து ஓடுகின்றது. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே
உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் அவர் நம்மை காத்தார், ஒரு புதிய நாளை நமக்கு தந்தார். இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்திலிருந்து இந்த நாள் வாழ்க்கையை தொடங்குவதற்கு கிருபை பாராட்டின தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிரயோஜனமானவற்றை ஒன்றையும் மறைக்காமல் வீடுகள் தோறும் போதித்தேன் என்று பவுல் அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 20:20 சொன்னபடி உங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை பேசவே கர்த்தர் எனக்கு கிருபைகளை தருவாராக. ஏதோ ஒன்றை பேசிவிட வேண்டும், தெரிந்த ஒரு காரியத்தை பேசிவிட வேண்டும் என்று அல்லாமல் பிரயோஜனமானவற்றை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை பலப்படுத்துகிற, உங்களை ஸ்திரப்படுத்துகிற, ஊன்ற கட்டுகிற, இன்னும் தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிற காரியங்களை பேசி இன்னும் தேவனுக்கு நெருக்கமாய் ஆவியானுடைய ஆழமான ஐக்கியத்துக்குள் நீங்கள் வருவதையே கர்த்தரும் விரும்புகிறார். நான் அதற்காகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த காலை நேரத்திலும் ஒரு வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1:14 நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:14 அப்போஸ்தலனாகிய புனித பவுல் தம்முடைய உத்தம குமாரனாய் இருக்கிற தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தில் 1:14 நாம் வாசிக்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் இங்கு தியானிக்க போகிறோம். நாம் காத்துக்கொள்ள வேண்டியவைகள், ஆண்டவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே அவர் கொடுத்த பெரிய ஈவு என்பதை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது நாம் காத்துக்கொள்ள வேண்டியது, முதல் காரியம் ஒன்று இருக்குமானால், தேவனோடு இருக்கிற அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 3:8 நாம் வாசிக்கிற போது, ஆதியாகமம் 3:8 நீங்கள் பாருங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக பண்ணுவதற்கு சத்துரு போராடி கொண்டே இருப்பான். ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலும் அவருடைய பராமரிப்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் அவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திலும் நாம் இருப்போமானால் சத்துரு நம்மை தொடவே முடியாது. அசுத்த வல்லமைகள் எளிதில் நம்மை ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஆகவே சத்துரு நம்மில் அதிகமாய் போராடுகிற ஒரு காரியம் தேவ ஐக்கியத்தை, தேவ உறவை, தேவனுக்கும் நமக்கும் இருக்க நெருங்கிய உறவை எப்படியாகிலும் உடைத்து விட வேண்டும் என்று எப்படியாகிலும் பல தந்திரங்களை கையாண்டு அவன் போராடி கொண்டே இருப்பான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் நம்ம மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாய்
காணப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தர வேண்டும். ஆதி மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். சத்துரு தேவ சமூகத்தை விட்டு ஆதாமும் ஏவாளையும் வெளியே தள்ளிவிடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பின்னாட்களில் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டதை குறித்தும் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவ உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதில் சத்துரு கரைபிடித்து விடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை தருவாராக. அநேகருடைய வாழ்க்கையிலே உலக வேலைகளை அதிகப்படுத்தி, பொறுப்புகளை அதிகப்படுத்தி, சரீர பலவீனங்களை கொண்டு வந்து அந்த தேவ உறவில் இருக்கிற அந்த ஐக்கியத்தை பலவீனப்படுத்துவதற்கு சத்துரு தந்திரங்களை கையாளுவதை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி தேவ உறவு, தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் நாம் வாழுவதும், தேவனுடைய பார்வைப்படும் எல்கைக்குள் நம் வாழ்க்கை அமைவதும் பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பார்வையில் அவருடைய கண்படும் எல்கைக்குள்ளும் அவருடைய சத்தம் கேட்கும் எல்கைக்குள்ளும் நம்ம வாழ்க்கை அமைவது பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அவருடைய ஆளுகைக்குள், அவருடைய பராமரிப்புக்குள், அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் இருந்து செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இயேசு சொன்னார், யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது வாசிக்கலாம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். அவர் தனியாகவே இருக்க விடவில்லை. அப்ப தேவ ஐக்கியத்தில் இருந்தால் அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு அவர் நடத்துவார். அவருக்கு சித்தமானதை செய்ய நம்மை நடத்துவார். ஆகவேதான் ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் ஆசீர்வதித்து சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் பரிசுத்தவான்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானுடைய ஒரு ஆழமான ஐக்கியத்தில் தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். சத்துருவை நம்ம ஜெயிக்க முடியும். நமக்கு வரக்கூடிய அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்க முடியும். ஆகவே முதலாவது தேவ உறவை நாம் காத்துக்கொள்வதில் கவனமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகவே தான் ஏசாயா 50 காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள, அந்த உறவில் வாழ, அந்த உறவில் நாம் நடத்தப்படுவதற்கு, நாம் அந்த உறவை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவருள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். அவரை துக்கப்படுத்தாமலும் விசனப்படுத்தாமலும் அவருக்கு விரோதமாய் பேசாமலும் கவனமாயிருங்கள். நாவடக்கம் உள்ளவர்களாயிருங்கள். ஆவியானவர் சின்ன காரியத்தில் கூட அவரை துக்கப்படுத்தாதபடி. ஆகவேதான் எபேசியர் 4:30 நாம் வாசிக்கிற போது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் கவனமாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது ஜெப நேரத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ஜெப நேரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது தேவ உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய ஜெப நேரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இங்கதான் பார்க்கிறோம், ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு வந்தார்கள் என்றுதான் அதை நாம் வாசிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு வர வேண்டும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மார்க் 1:35 அவர் ஜெபிக்கிற இடமாகிய வனாந்தரத்தில் அதிகாலையில் அவர் இருட்டோடு எழுந்து போனார் என்றுதான் வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவன் அந்த ஜெப நேரத்தில் ஜெபிக்கிற மாடி வீட்டில் போய் எருசலேமுக்கு எதிராக பலகணிகள் திறந்திருக்க முன்பு செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இரண்டாவது, நம்ம ஜெப நேரத்தை தடுமாற பண்ணுவதற்கு சத்துரு பலமாய் போராடுவான். இதில் நாம் மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாய்
காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் மார்க் 1:37 பாருங்கள். அங்கு பேதுரு வந்து ஆண்டவரை எல்லாரும் தேடுகிறார்கள். ஆண்டவர் அங்கே ஜெபிச்சுட்டே இருக்கிறார். காலையில் ஜெபிக்கிறார் வனாந்தரத்தில். ஆனால் பேதுரு போய் ஆண்டவரை கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஜெப நேரத்தில் பல தடைகளை சத்துரு கொண்டு வருவதற்கு வாய்ப்புண்டு. உங்கள் குடும்பத்திலும் சரி, ஜெபிக்கிற இடங்களிலும் சரி, சில நேரங்களில் இந்த தடைகளை சத்துரு கொண்டு வருவதற்கு வாய்ப்புண்டு. உங்கள் ஜெப நேரத்தை தடுமாற பண்ணுவதற்கு வாய்ப்புண்டு. உதாரணமாக, நீங்கள் 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிற ஒரு சகோதரனாக, சகோதரியாக, ஒரு வாலிப தம்பியாக, வாலிப தங்கச்சியாக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு நாள் 4:30 மணிக்கும், ஒரு நாள் 5:30 மணிக்கும், ஒரு நாள் 6 மணிக்கும், ஒரு நாள் 7 மணிக்கெல்லாம் இப்படி அந்த டைமை மாற்றி 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 அந்த தேவ உறவை பலவீனப்படுத்த, அந்த ஜெப நேரத்தை பலவீனப்படுத்த சத்துரு போராடலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழும்புகிற அந்த நேரத்தை மாற்றாதபடிக்கு, நம்ம அந்த ஜெப நேரத்தை சத்துரு தடுமாற பண்ணாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிற நாளெல்லாம் இந்த நேரத்தில் எழும்பி தெய்வ சமூகத்தில் வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசி அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்த நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்த நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, பிரதிஷ்டையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பிரதிஷ்டையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. ஆமென். அப்ப அடுத்தது பிரதிஷ்டை. நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபித்திருக்கிறோம். அந்த பிரதிஷ்டையை கரைபிடித்துவதற்கு சத்துரு பல விதங்களில் போராடக்கூடும். பல விதத்தில் நமக்கு கண்ணியை வைத்திருக்கக்கூடும். தானியேலுக்கு அந்த பிரதிஷ்டையை நிறைவேற்றுவதற்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான பாடுகள் வந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி சத்துரு பல விதத்தில் நம்மை சோதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அநேகர் பிரதிஷ்டையை இழந்து விட்டார்கள். உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் காரியங்களைப் போல இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி, உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாதபடிக்கு நாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையின்படி, தேவனோடு பண்ணின பிரதிஷ்டையின்படி நம்முடைய வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்திற்கிற கலாச்சாரங்கள், உடை, நடை, பாவனைகள்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் நாகரிகம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி மக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட எந்த மாய்மாலங்களும், எந்த வேஷங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடாதபடி பிரதிஷ்டையை காத்துக்கொள்வதிலே நாம் மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டும்.
இந்த காலை நேரத்தில் அநேக ஆசீர்வாதங்களை சொல்வதற்காகத்தான் நம்ம வந்திருந்தாலும், அதை கேட்பதற்கு நாம் வந்திருந்தாலும், இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான் மிகுந்த ஆசீர்வாதமான காரியம். இதில் நாம் உத்தமமாக இருக்கிற போது, உண்மையாக இருக்கிற போது ஆசீர்வாதங்கள் தானாகவே நமக்கு கடந்து வரும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி, உன் ஊழியத்தின் துவக்கத்தில், உன்னுடைய ரட்சிப்பின் துவக்கத்தில் உன் வாழ்க்கை எப்படி பிரதிஷ்டையாக இருந்தது, ஆனால் இன்றைக்கு தடுமாறி நிற்கிறதே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப தங்கச்சி, நீ ரட்சிக்கப்படுகிற ஆரம்பத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? பிரதிஷ்டையோடு நீ தொடங்கினாயே, அர்ப்பணிப்போடு தொடங்கினாயே, தேவ உறவோடு தொடங்கினாயே. இன்றைக்கு உன் சிநேகிதியிடம் காணப்பட்ட தவறான நடவடிக்கைகள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதல்லவா? நண்பர்களிடம் காணப்பட்ட தவறான காரியங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளவே முடியாது. ஆகவே மூன்றாவது காரியம், பிரதிஷ்டையை நாம் காத்துக்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. நான்காவது, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அபிஷேகம் ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது ஒரு ஆவிக்குரிய உடைமை. இந்த உலகத்தில் மனிதர்கள் அவர்கள் சம்பாதித்திருக்கிற சொத்து, சுகம், வீடு, காரு, படிப்பு, எல்லா திறமைகளை எல்லாம் மெச்சிக்கொள்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நாமோ நம்ம சம்பாதித்திருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் அபிஷேகம். அபிஷேகம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும் போது நமக்கு கொடுக்கப்படுகிற உன்னதமான ஒரு காரியம் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை நம்ம கரைப்படுத்தவோ தீட்டுப்படுத்தவோ விடாதபடி, அதை இழந்து விடாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் கொடுத்த கிருபைகளை இழந்த அநேகரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இல்லாதபடி தேவன் கொடுத்த விலையேற பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கடைசியாக ஐந்தாவதாக நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று, தேவ நோக்கத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய உன்னதமான ஒரு திட்டத்தோடு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னத நோக்கத்தோடு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த அழைப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. அப்போ தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை பிடிக்கிறார். அங்கு பாருங்கள், தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை சந்தித்தார். அவர் சொல்லுகிறார், நான் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். நீங்கள் சாதாரண ஒரு விசுவாசிகள் தான், ஆனால் உங்களை குறித்தும் தேவன் நிறைவேற்ற வேண்டிய தேவ திட்டங்கள் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த நோக்கத்தோடு தான் ஒரு மனிதனை கர்த்தர் பிடிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், எதற்காக அவர் என்னை பிடித்தாரோ அதை பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடருகிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் நீங்கள் நினைக்கல, நான் படிக்கலை, ஆனால் உங்களுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது. நீங்கள் போகிற சபைக்கு இருக்கிற தரிசனத்தில் நீங்களும் ஒரு பங்காளி, நீங்கள் ஜெபத்திற்கு ஒரு கூட்டாளி, ஊழியத்துக்கு ஒரு பொறுப்பாளி. அந்த உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்கள் போதகரோடு கூட நீங்கள் இணைந்து அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அர்ப்பணிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்து ஓடுகிற போது சபையும் வளரும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் குடும்பங்களும் மேன்மைப்படும். ஆகவே இந்த கடைசி நாட்களில் தேவ திட்டத்தை விட்டு நம்மை திசை திருப்புவதற்கு சத்துரு பலவிதத்தில் போராடினாலும் அதை விட்டு கொடுக்காதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அநேகர் ஞாயிற்றுக்கிழமை கரங்களை தட்டி பாட்டு பாடி ஆராதித்து ஏதோ போவதற்கு மட்டுமல்ல, ஏதோ உங்கள் தரிசனத்தில் ஒரு பங்கு உங்களுக்கும் இருக்கிறது. அதை நீங்கள் நிறைவேற்றி முடிக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயம் தருவார். ஆகவே தேவ திட்டத்தை நாம் காத்துக்கொள்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது காரியம், உறவை காத்துக்கொள்ள வேண்டும், ஜெப நேரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவ நோக்கத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுகிற போது அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். இந்த காலை நேரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு விருப்பம் இருந்தாலும் நம்ம இதில் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக.
கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட பிசாசானவன் வஞ்சிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று போய்விடாமல் நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை தருவாராக. இவைகளில் நாம் கவனமாக இருக்கும்போது மீதி ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தானாக தேடி வரும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதியெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நீங்கள் ஜெபிப்பதற்கென்று, திறப்பில் நிற்பதற்கென்று, மன்றாடுவதற்கென்று, பரிந்து பேசுவதற்கென்று கர்த்தரை தெரிந்திருக்கலாம். அந்த அழைப்பை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். அதை காத்து கொள்ளுங்கள். அதை வேலி அடைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஒரு பாடலை பாடி, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே என்ற பாடலை பாடி நாம் ஜெபிக்கலாம். ஜீசஸ் அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், நேற்றும் என்றும் மாறாதவரும், உன்னதரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் பரிசுத்தரும், ஆண்டவரே பரிகாரியமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, உடைய வலது பாரசத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் காத்துக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் எங்களோடு கூட பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தகப்பனே, உன்னத நோக்கத்துக்காய் பிடிக்கப்பட்டவர்கள், சிறந்த நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள் அப்பா, இவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த விசேஷித்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, உறவை காத்துக்கொள்ள, ஜெப நேரத்தை காத்துக்கொள்ள, பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
மகிமையுள்ள கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உம்முடைய நோக்கத்தை ஆண்டவரை வெளிப்படுத்தினீரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபைகளை தாரும். தேவ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு வாலிப தம்பி தங்கைகள் மத்தியிலே ஆண்டவரே போராட்டத்தை உண்டாக்குகிற தடுமாற பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பிரதிஷ்டையோடு இந்த பிள்ளையை வளர்த்தேன், இந்த மகளை வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளை தேவ திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ளாமல் மனம் போன போக்கில் போகிறதே என்று கண்ணீரோடு உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். காலை நேரத்தில் ஜெபத்தை தடை பண்ணுகிற ஆவிகள், தேவ உறவை களங்கப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும் அப்பா. தேவ இரக்கமும் தயவும் ஆண்டவரே காருண்யமும் உடைய பிள்ளைகளை காக்கட்டும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறந்த அஸ்திபாரம் உள்ளவர்களாய் ஆண்டவரே வளர்ந்து பெருக உதவி செய்வீராக. கிருபையும் ஆசீர்வாதமும் பல மடங்கு பெருகட்டும். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபக்குறிப்பை பதிவு செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்கும். தேவைகளை கர்த்தர் சந்தியும். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருக்கலாம், கடனோடு இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். எதுவானாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் அற்புதங்களை செய்து அவளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். என கண்பானவர்களே, முழங்கால் யுத்தம் புத்தகங்கள், ஜெப புத்தகங்கள் வேண்டுமானால் எங்கள் அலுவலகத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்கு வேண்டிய ஜெப குறிப்புகள் வேண்டுமானாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். மன்றாட்டு பாடல்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்லையே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. NJWC என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் செய்து பார்த்தால் மன்றாட்டு பாடல்களை அதிகமாய் நீங்கள் கேட்கலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய கரம் உங்களை நிச்சயமாய் நடத்தும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென்.